ஸ்ரீ பிரகதீஸ்வர மகாத்மியம் 6ஆம் அத்தியாயம். இறைவன் கூறினார், இந்த தண்டக வனத்திற்கு குலோத்துங்கனை அரசனாக்குகிறேன். இவனது வம்சாவழியினர் ஆட்சி செய்யும் பொருட்டு இவனுக்கு அரசை இப்போது கொடுத்திருக்கிறேன். எனது ஆலயங்களை நிர்மாணிப்பதற்கு தேவையான நிதிகளை நீ இவனுக்கு அளிப்பாயாக. உனக்கு தேவையான பொருட்கள் சமீவனத்தில் கிடைக்கும். இவ்வனம் முன்பு திருவையாற்றிற்கு தெற்கே 2 மைல் தொலைவில் இருந்தது. குபேரனே, உனது புஷ்பக விமானத்தை ராவணன் தடுத்து நிறுத்தி அந்த விமானத்தை அபகரித்து கொண்டான். அதனால் மனம் வருந்திய நீ இந்த சமீவனத்தில் இருந்து கொண்டு ஆனந்தவல்லி உடனுரை தஞ்சபுரீஸ்வரரான என்னை குறித்து கடும் தவம் செய்தாய். அதனால் மனம் மகிழ்ந்து நான் உனக்கு நிதிபதிக்குரிய பதவியை அளித்தேன். மேலும் இந்த காடு நகரம் இதனால் இப்பதி தன தானியங்களை பெற்று தென் அலகாபுரி என்ற சிறப்பு பெயரை பெறும் என்றேன். இங்கே வறுமை இல்லை, பாபங்கள் செய்வோர் இல்லை என்றும் இங்கு வசிக்கும் மக்களுக்கு தனதானியங்கள் பெருகும் என்று நான் தஞ்சபுரீஸ்வரரான நான் முன்பு உனக்கு அருள் பாலித்தேன். அருள் பாலித்தவுடன் அவை அனைத்துமே அந்த கணத்திலேயே வந்தடைந்தன. ஆனந்தவல்லியின் திருவருளால் சிவலோகத்தில் சிவ சாரூபியம் பெற்றனர். ஆகவே இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த சோழ தேசத்திற்கு விரைவில் குலோத்துங்கனை இவனுக்கு முடிசூட்டுவாயாக. நீ இந்த உத்தமமான அரசனுக்கு தேவையான செல்வங்களை கருவூலத்தில் நிரப்புவாயாக என்று சிவபெருமான் கூறியதும் குபேரன் நிதிபதி குலோத்துங்கனுக்கு சிறந்த ஆடைகளையும் திவ்ய ஆபரணங்களையும் அணிவித்தான். நவரத்ன மயமான சிம்மாசனத்தில் கோமலாங்கியுடன் குலோத்துங்கனை அமரச் செய்தான். தாதிகள் குடை பிடித்தனர், சாமரம் வீசினர். நவரத்னமயமான பட்டத்தை அவனது நெற்றியில் சூட்டினான். மாலை கேயூரங்களை அணிவித்தான். வாசனை திரவியங்களை அவனது உடலில் பூசினான். அப்போது சிவபெருமான் இடபாரூடராய் தனது பூத வேதாளங்களுடன் காட்சியளித்தார். 30 முக்கோடி தேவர்களும் குலோத்துங்கனுக்கு காட்சியளித்து அருள் பாலித்தனர். அதை கண்ட குலோத்துங்க சோழ அரசன் குலோத்துங்கன் கோமலாங்கியுடன் சிவபெருமானின் திருவடிகளில் வீழ்ந்து நமஸ்கரித்து ஸ்தோத்திரம் செய்தான். இந்த ஸ்தோத்திரம் தமிழாக்கம் செய்யப்படவில்லை. சுவாமி, தாங்கள் அளித்துள்ள இந்த அரச பதவி எனக்கு தேவைதானா? இதனால் மதமல்லவா எனக்கு வந்து சேரும்? தமது பக்தியால் கிடைப்பது முக்தி அல்லவா? இந்த அரச பதவி எனக்கு வேண்டாம் என்று குலோத்துங்கன் மன்னன் வேண்டினான். இதை கேட்ட இறைவன், சோழ மன்னா, நீ எனது சிவகணத்தில் சிறந்து விளங்கியவன். 4 வருணத்தினரையும் காக்கும் பொருட்டு உன்னை இந்த பூ உலகிற்கு அனுப்பி பிறக்கச் செய்துள்ளேன். ஸ்வயம்புவாக தான் தோன்றியாக எழுந்தருளி இருக்கும் ஆலயங்களை புனருத்தானம் செய்க. நீயே சோழ குலத்திற்கு முதல்வனாக இருப்பாய். உன்னை தொடர்ந்து உனது வம்சா பலியினராக வந்த 16 மன்னர்கள் இந்த சோழ மண்டலத்தை ஆட்சி செய்வார்கள். சிவ தொண்டு புரிவதற்காக உனக்கு தவ நிதிகளையும் அளிக்கிறேன். உனக்கு உதவிகளை செய்ய குபேரன் உன்னுடனே இருப்பான். சிவாலயங்களை நிர்மாணிக்கும் உனக்கு உதவி செய்வதற்காகவே விஸ்வகர்மாவும் பூ உலகில் தோன்றுவார். அவரே உனது கட்டளையை எப்பொழுதும் நிறைவேற்றுவார். பூ உலகில் தோன்றி அனைத்து சிற்பிகளை விட சிறந்தவர்களாக விளங்குவர். அவர்கள் காவிரியின் 2 மருங்கிலும் தங்களது இருப்பிடங்களாக கொள்வர். அவர்களை கொண்டு சுவாயம்பூ ஸ்தலங்களில் ஆலயங்களை நிர்மாணிப்பாயாக. சிவ தொண்டை செய்து இறுதியில் கைலாய பதவியை அடைவாயாக என்று கூறி விஸ்வகர்மாவை அழைத்தார் சிவபெருமான். விஸ்வகர்மாவே, நீ உன்னுடன் 5 சிற்பிகளை அழைத்து கொண்டு பூ உலகில் பிறப்பாயாக. சிற்ப நூல்களில் கூறியவன் அழகிய ஆலயங்களை அமைப்பாயாக. இந்த குலோத்துங்கனுடைய சந்நிதியில் 16 மன்னர்கள் தோன்றி சோழ மண்டலத்தை ஆட்சி செய்வார்கள். அந்நாள் வரை நீயும் உனது வம்சத்துடன் பூ உலகில் வாழ்வாயாக. குபேரன் தேவையான செல்வத்தை அளிப்பான். நீ சிற்பங்களையும் ஆலயங்களையும் அமைக்க வேண்டும். மன்னனுக்கு நீங்கள் இருவரும் உதவி செய்யுங்கள். அரசன் தனது தேவைக்கு செல்வத்தை விரும்பினாலும் அவன் விரும்பும் செல்வத்தை குபேரன் அளிப்பான். நிலத்தை தோண்டும் போது தேவையான செல்வத்தை அளிப்போம் நாம் என்று எம்பிரான் கூறினார். இதை செவியுற்ற விஸ்வகர்மா சிவனாரிடத்தில் கூறினார், சுவாமி,
தங்களுடைய ஆலய திருப்பணியால் எனது சிற்பக்கலை புனிதமடைகிறது. தங்களது உத்தரவின்படி மன்னனுக்கு எனது உதவிகளை செய்கிறேன் என்றான். அருகிலிருந்த குபேரன், சுவாமி, சோழ மன்னர்கள் சிவ கைங்கரியத்திற்காக பூமியில் எப்பகுதியை தோண்டினாலும் அங்கெல்லாம் நவநிதிகளையும் புதையல்களாக அளிக்கிறேன். எங்கெல்லாம் நிலத்தில் புதையல்கள் நிதிகள் இருக்கின்றனவோ அதையெல்லாம் அவர்களுக்கு அறியப்படுத்துகிறேன். சோழ மன்னர்களுடன் எப்பொழுதும் நாங்கள் இருவரும் இருக்கிறோம் என்று கூறினான். விஸ்வகர்மாவும் குபேரனும் இறைவனின் திருவடிகளை தொழுதனர். இதை கண்ட குலோத்துங்க சோழன் மகிழ்ந்து சிவபெருமான் திருவடிகளை தொழுதான். இந்த நிகழ்ச்சிகள் யாவையும் கனவில் கண்டான் மன்னன். 6ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.